I love you. அப்படின்னா Love you na? I love you. என்ன அர்த்தம் சரியா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங், ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட் எப்படி நீங்கள் பிக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக எப்படி நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சவங்க வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து முடிஞ்சாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க, அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிக்க வந்து முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தோம்னா அலைட் மாஸ்டர் ஆஃபீஸ் வந்து தேவை. ஆப்க்கான லிங்க் வேணும்னா என்னோட இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்குது. இன்ஸ்டாகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேஜ் வந்து ஃபைண்ட் வந்து பண்ணுங்கள். ஃபைண்ட் பண்ணி ஃபாலோ பட்டனுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஆப்க்கான லிங்க் இருக்கும். ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட் ஓப்பன் வந்து பண்ண உடனே ஆப்போட என்ட்ரன்ஸ் ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா எனக்கு ப்ரெசென்ட் போட்டு ஆப்பில் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்த உடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக்மா ப்ரெசென்ட் மட்டும் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. லிங்க் எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. அதே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்கேனில் வந்து வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக ப்ராஜெக்ட் வந்து ஆட் பண்ணிருப்பீங்க. அதுக்கான ஃபாண்ட் லிங்க் இருக்காது. ஃபாண்ட்டுக்கான லிங்க் நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி அந்த பேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். அந்த சம் ஆர்டிகலில் டாப் டவுன் செக் பண்ணுங்கள், ஃபாண்ட்டுக்கான லிங்க் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஸ் வந்து ஒன் கிளிக் வந்து பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர், நெக்ஸ்ட்டு சம் லிரிக்ஸு, ஒரு ரெக்டாங்கிள், சம் ஷேப் எல்லாமே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்ருப்பேன். இல்லை என்ன ஒன்றா சம் டைம்லைனில் பார்த்தா அவங்க வந்து க்ரீன் கலர் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது இருக்கும். அதே சமயத்தில் சம் டைம்லைனில் பார்த்தா நிறைய வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டுருப்பேன், எஃபெக்ட்டில் ஆஃப் பண்ணிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணி வந்து முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் இமேஜ் இருக்கு பாருங்கள். இந்த கரெக்டாக இப்போ க்ரீன் கலர் லேயர் இருக்கோ அந்த க்ரீன் கலர் இருக்கிற லேயர் எல்லா இடத்துலையுமே நான் வந்து நான் சொல்கிற ரேஷியோவில் தான் நீங்கள் வந்து பிக்கை வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிக்கை வந்து கிராப் பண்ணலாம். அது வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா சம் ரேஷியோலாம் இருக்கும். பார்த்தா 4:5 ரேஷன் சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கும். சைட் வந்து பண்ணிங்க. தேடணும்னா அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழே பார்த்தா ரைட் சைட் டவுனில் ஒரு ப்ளஸ் சைன் போட்டு சர்க்கிள் மாதிரி க்ரீன் கலர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா செகண்டோட மீடியான்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் வந்து பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ண போகிறீங்களா அந்த பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். செலக்ட் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் ஆப்பில் ஒரு ப்ளஸ் ஐமாஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா இதுமாதிரி வந்து பிக் வந்து வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஆட் ஆன பிக் ஆல்ரெடி 4:5 ரேஷியோ அந்த மாதிரி ஃபுல்லு ஃபில் ஆகிடும். ஒரே வந்து ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அவுட்டில் வந்து பிளாக் வந்துருக்கும். அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரைட் சைட் ஆப்பில் ஒரு 3 டாட் சர்க்கிளுக்காக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபிஃப்த்தான ஒரு ஷீட் வந்து ஒரு ஆப்ஷன், அந்த ஷீட்டில் வந்து ஃபிஃப்த்தானா ஃபில் கம்பல்சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேம் அதே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்றா கரண்ட் அந்த செட்டிங்ஸ் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஃப்ரேம் எஸ் பிஎன்ஜி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தோன்னே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இப்போ அந்த ஃப்ரேம் அந்த சைஸில் இருக்கிற இமேஜ் வந்து கிராப் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இமேஜ் வந்து 4:5 ரேஷியோவில் கன்வெர்ட் வந்து பண்ணிச்சு. இதே மாதிரி எங்கள் ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலேட் பண்ணி ஒரு பிக் ஆட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். டேட்டா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, டேட்டா இமேஜ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிச்சுன்னா க்ரீன் கலர் டேட்டா லேயர் இருந்துச்சுன்னா டேட்டா இமேஜ் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்பரில் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள பார்த்தா இமேஜ்க்கான ஃபோல்டர் இருக்கும். நம்ம மேலே பார்த்தா ஃபோல்டர் நேம் இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் டாப்பில் அந்த ஃபோல்டர் நேம் கிளிக் பண்ணிட்டு அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் கிராப் பண்ண பிக் அங்கே தான் உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதனால் அந்த பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிக்கை வந்து சேஞ்ச் வந்து ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இந்த டைம்லைன் தான் நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா இங்கேயும் சேம் 10:15 இருக்கு பாருங்க. இமேஜ் இந்த இமேஜ் சேம் மெத்தடில் வந்து கலர் ஃபில்ல போய்ட்டு பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இந்த குரூப் அண்ட் மாஸ்க் சொல்லிட்டு பாருங்க. இதே மாதிரி இங்கே எப்படி குரூப் அண்ட் மாஸ்க் 2 லேயர் இருக்கும் அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் குரூப் அண்ட் மாஸ்க் சொல்லிட்டு 2 லேயர் போட்டு இந்த பிக்குக்கான ஒரு குரூப் லேயர் இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி இங்கே பார்த்தா இங்கே அதே மாதிரி குரூப் அண்ட் மாஸ்க் சொல்லிட்டு ஒரு லேயர், நெக்ஸ்ட் ஒரு இமேஜான லேயர். ஓகேங்களா? இதே மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் இப்போ நான் இங்கே சொல்கிறேன் பாருங்க, ஒன் ஸ்டெப் அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. மேலே பார்த்தா குரூப் அண்ட் மாஸ்க் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ஒரு லேயர் அதை கிளிக் பண்ணுங்கள். 1 or 2 லேயர் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம்லைனில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட் அட்ஜஸ்ட் பண்ணவங்கள பார்த்தா ஒரு 2 இமேஜ்க்கான லேயர் இருக்கும். நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ண மாதிரி தான் டேரக்டாக இமேஜ் லேயர் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தா கலர் ஃபில் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பரில் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணி பிக்கை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்து கலர் ஃபில் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்
உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கே எப்படி இந்த 2 லேயருக்கு மேலே ஒரு இமேஜ் லேயர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்துங்க பிக்குன்னு சொல்லிட்டு வேறு லேயர் இருக்குது. அதுவும் அந்த பிக்குக்கான லேயர் தான். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணோம்னா இங்கே ஒரு இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இல்லை ஓகேங்களா. இப்போ இங்கே இப்போ நான் செலக்ட் பண்ணி சொன்ன பாருங்கள், அந்த டைமில் இருக்கிற எல்லா லேயருமே இப்போ நான் ஒரு ஸ்டெப் சொல்கிறேன், ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் மென்ஷன் பாரு லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தா எஃபர்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கண்ணாய்க்கான வந்து கிளிக் பண்ணி அது மேலே இருக்கிற ஸ்லாஷ் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணாலும் பார்த்தா ஷேப்க்கான லேயர் ஸ்டார்டிங் வந்து கீழே பார்த்தா ரைட் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியாவில் போய்ட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து ஷேப் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு ஷேப் எண்டோட எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் வந்து இங்கே பார்த்தா கிளிக் பண்ணி தேர்ட் ஒரு கலர் கிளிக் பண்ணி கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஷேப்போட எக்ஸ்ட்ரா இருக்காமல் இமேஜ் வந்து அதுக்குள்ள வந்து கம்ப்ரஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லி லெஃப்ட் சைட் டவுனில் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் வந்து தேர்ட் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி அந்த ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடு பண்ணி இந்த ஹார்ட்டில் வந்து அந்த பிக் வந்து கிளியராக விஷுவல் வந்து ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு பேக் வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்டுக்கான லேயர் வந்து எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா. இதே மாதிரி மற்ற லேயர் வந்து இதே சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இங்கே ஒரு 3 பிக்குக்கான குரூப் லேயர் இருக்கா. இந்த 3 பிக்கான குரூப் லேயர்லையும் நான் 1 ஸ்டெப் இந்த ஒரு லேயரில் சொல்கிறேன், இந்த 1 லேயரில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் 2 லேயர் அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்களா. ஃபஸ்ட்டு இந்த பிக்குக்கான குரூப் லேயர் சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மற்ற வந்து உள்ள வந்தீங்கன்னா ஒரு ரிட்டர்னில் ஷேப் ஓகேங்களா. ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ரெசென்ட் சூஸ் பண்ணிட்டு மீடியா வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு இந்த பிக் வந்து அந்த ரிட்டர்னுக்கு ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இருங்க உள்ளவே பேக் வந்துட்டேன். உள்ளே போயிட்டிங்கன்னா இருக்குங்களா. இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க. மேலே சர்ச் ஆகிருக்காக கிளிக் பண்ணிவிட்டு TILESன்னு சர்ச் பண்ணினா ஒரு ரிசல்ட் வரும் ஓகேங்களா. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்ட் செட்டிங்கில் வந்து போய்ட்டு அந்த மிரர் மட்டும் ஆன் பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மூவ்ன்ற வந்து போய்ட்டு ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி இது வந்து மாதிரி வந்து நல்லா வந்து பேக் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் எங்கள் ஃப்ரேம் எங்கே ஃபேஸ் செட் பண்ணுறோம் அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிட்ருக்கும். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற 2 லேயர் வந்து ஆன் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிரும். என்ன ஒன்று இந்த 3 லேயர்லையுமே இங்கே இருப்பாங்க 3 லேயர்லையுமே சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போனீங்கன்னா இங்கே இருப்பாருங்க ஒரு பேஜ் கோல் சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து இருக்காம சாரி அது இருக்காது. இந்த எஃபெக்ட் பேஜ் கோல் அதுக்கு மட்டும் மேலே பார்த்தா ஸ்லாஷ் வந்து போட்டுருக்கோங்களா. நாங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்லாஷ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மற்ற இந்த இங்கே இருக்கிற சேம் லேயரை விட அந்த எஃபெக்ட் மட்டும் மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் வந்து பண்ணிவிட்டு ஓகே நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா ஒரு 3 பிக்கான லேயர் இருக்கும். சேம் அதே ஸ்டெப் தான். பிக்கான லேயர் சூஸ் பண்ணி வந்து போய்ட்டு இங்கே ஒரு பிக் ஆட் பண்ணி அந்த ரெக்டாங்கிளுக்கு ஸ்க்ரோல் பண்ணினா மட்டும் போதும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும். என்ன ஒன்று பண்ணேன்னா ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் வந்து அந்த சர்க்கிளில் சென்டராக தெரிஞ்சுட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. இதே மாதிரி மற்ற லேயர் வந்து சேம் வந்து மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே லாஸ்ட்டில் அதே ஸ்டெப் தான். அதே மாதிரி இங்கே வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு ஷேப்புக்கான ஒரு ரெக்டாங்கிளுக்கான 2 ரெக்டாங்கிளுக்கான ஷேப் வந்து இருக்கும் ஓகேங்களா. அதில் வந்து சைடில் வந்து கண்ணாடி மாதிரி ஆஃப் இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் ஆல் பார்த்தா சரிங்க பட்டன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற ஆப்ஷன் வந்து சரியாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி பண்ணிங்க. எடிட்டிங் வந்து பிடிச்ச மாதிரி லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க. அப்புறம் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா.